எப்பா நான் கூட இவங்க ஆடின ஆட்டத்தை பார்த்து இந்த வருஷம் சோக் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். 18 வருஷம் கழிச்சு ஐபிஎல் ட்ராஃபி தூக்கியிருக்காங்க ஆர்சிபி டீமு. இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல உங்கள் ஃபேன்ஸ்லாம் விட்டுருங்க. அந்த மனுஷங்க என்ன 18 வருஷம் கழிச்சு அந்த கப்பு பார்க்கும்போது அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இந்த மேட்ச் பஞ்சாப் நல்லாவே பவுலிங் போட்டாங்க. அப்புறம் விராட் கோலி தடவி ஆடிட்டு இருந்தார். நான் கூட ஒரு 30 பால் ஆடினதுக்கு அப்புறமா டேக் டவுன் பண்ணுவார்னு நினச்சேன். அதே மாதிரி பண்ணார், அவுட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் ஜிதேஷ் சர்மா ஆடினாரு பாருங்க ஆட்டம். ஐயோ, அப்படி ஆடி பஞ்சாபுக்கு 190 டார்கெட் செட் பண்ணாங்க ஆர்சிபி. பஞ்சாப் ஆடினதை பார்த்து நானே பயந்துட்டேன். நான் கூட ஒருவேளை பஞ்சாப் ஜெயிச்சிருமோன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ஆர்சிபி வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா 2 டீமுமே கப் அடிக்கல. ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்க, எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் அடிக்காமல் போயிட்டாங்க. அதை நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. பேக் டு பேக் விக்கெட்ஸ் போனோடனே ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுவார்னு நினச்சா அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் இங்கிலீஷ் நல்லாவே ஆடிட்டு இருந்தார். அப்பப்போ பவுண்டரிஸ் அடித்து ஒரு ஓப் கொடுத்துட்டு இருந்தார் பஞ்சாப் கிங்ஸுக்கு. மேபி அவர் விக்கெட் எடுக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ நேரத்துக்கு பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்தார் பாருங்கள் சஷாந்த் சிங், எங்கேருந்து வந்தாருன்னே தெரில. போலோன்னு பொழந்தார் ஆர்சிபியை பவுலர்ஸை வச்சு. ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் குர்னால் பாண்டியா தாங்க. இந்த மேட்ச் புவனேஸ்வர் குமார் நல்லா தான் பவுலிங் போட்டார். நான் என்ன நினச்சேன்னா ரஜித் படிதார் விராட் கோலி கூப்பிட்டு கப்பு வாங்க சொல்லுவார்னு நினச்சேன். ஃபைனலாக அந்த மனுஷங்களே நான் கப்பு பார்த்துட்டேங்க.